வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிந்துபாத் கடல் பயணம் பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். இது அரபு நாட்டு கதைகளில் ஒன்று. சிந்துபாத் என்பவர் தாம் 7 முறை கடல் பயணம் செய்ததை பற்றியும் அதனால் பட்ட துன்பங்களை பற்றியும் தாம் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்துபாத் என்பவரிடம் கூறுகின்றார். இதுதான் சிந்துபாத் கதையின் சுருக்கம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். பாகம் 1, சிந்துபாத் மாளிகை. கீழ்திசை நாடுகளில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் ஆரூன் என்கிற அரசர். அவரது ஆட்சியின் கீழ் பாக்தாத் நகரில் இந்துபாத் என்னும் ஏழை கூலியாள் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் கடுமையான வெயிலில் பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு அவன் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போய்கொண்டு இருந்தான். மிகவும் களைப்படைந்து இருந்தாலும் நெடுந்தூரம் போக வேண்டி இருந்ததாலும் மூட்டையை கீழே இறக்கி வைத்துவிட்டு ஓர் அழகிய மாளிகையின் வாசலில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான். அந்த மாளிகையிலிருந்து சந்தனத்தின் நறுமணமும் பன்னீரின் வாசனையும் காற்றில் கலந்து வந்தன. அருமையான இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டான். இன்னிசையின் ஒலி கேட்டது. உயர்ந்த உணவுகளின் வாசனையும் அவன் மூக்கை துளைத்தது. வீட்டின் உள்ளே விருந்து நடக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டான். அதற்கு முன்னால் அந்த வழியாக அவன் போனதில்லை. அங்கு வசிப்பவர்கள் யார் என்பதும் அவனுக்கு தெரியாது. உயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு சில ஆட்கள் மாளிகையின் முன்வாசலில் நின்று கொண்டிருந்தனர். இந்துபாத் அவனை அணுகி அந்த வீட்டுத் தலைவரின் பெயர் என்ன என்று கேட்டான். பாக்தாத் நகரிலேயே இருந்து கொண்டு இன்னும் சிந்துபாத்தின் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீரா? அவர் உலகமெங்கும் கப்பலோட்டி புகழ் பெற்றவர். இது உமக்கு தெரியாதா என்றார் அந்த நின்று கொண்டிருந்த மனிதர்களுள் ஒருவர். சிந்துபாத்வின் செல்வாக்கைக் கண்டு அந்த கூலியால் பொறாமைப்பட்டான். நான் எளிய வாழ்க்கை நடத்துகின்றேனே, இவர் மட்டும் ஏன் இவ்வளவு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தான். அவர் ஏன் நல்ல நிலையில் இருக்கிறார்? நான் எதற்காக துன்பத்தில் அமிழ்ந்து கிடக்கின்றேன்? அரை வயிற்று கஞ்சி கிடைப்பது கூட அரிதாக இருக்கின்றது. அவர் மட்டும் பொருளை வாரி இறைத்து இன்ப வாழ்க்கை நடத்துகின்றாரே, அவர் என்ன புண்ணியம் செய்தாரோ, நான் என்ன பாவம் செய்தேனோ என்று உரக்க கூவி முறையிட்டான். அப்போது காவல்காரன் ஒருவன் வெளியில் வந்தான். இந்துபாத்துவை மிகவும் மரியாதையுடன் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். சிந்துபாத் அவனிடம் பேச விரும்புவதாகவும் தெரிவித்தான். ஒரு பெரிய கூடத்தின் நடுவில் வட்டமான பலகை போடப்பட்டிருந்தது. அதன் மேல் அறுசுவை உணவுகள் அழகான தட்டுக்களில் வைக்கப்பட்டிருந்தன. அதனை சுற்றிலும் விருந்தினர் சிலர் அமர்ந்திருந்தனர். ஒரு பெரியவர் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய தாடி நீளமாகவும் வெண்மையாகவும் இருந்தது. அவருக்கு பின்னால் அவர் கொடுக்கும் வேலையை செய்வதற்காக பணியாட்கள் காத்திருந்தனர். அங்கிருந்த பெரிய மனிதர்தான் சிந்துபாத் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். பெரியவர் கூலியாளை தம் அருகில் அழைத்து வலப்பரத்தில் அமரும்படி செய்தார். அவனுக்கு வேண்டியவையெல்லாம் தமது கையாலேயே எடுத்து கொடுத்து அவனை கவனித்தார். விருந்து முடிந்ததும் சிந்துபாத் இந்துபாத்துடன் பேசிக்கொண்டிருந்தார். உமது பெயர் என்ன? ஏதேனும் தொழில் செய்கின்றாயா என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு கூலிக்காரன். எனது பெயர் இந்துபாத் என்றான். உம்மை கண்டதும் எனக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீர் தெருவில் நின்று என்னை பற்றி பேசியதை உமது வாய் மூலமாக நான் இப்பொழுது நேரில் கேட்க விரும்புகின்றேன் என்றார். இந்துபாத்தோ தலை கவிழ்ந்து நின்றான். மூட்டை கனமாக இருந்தது ஐயா. வெயில் தாங்க முடியாமல் களைப்புடன் இருந்தபோது ஏதோ ஆத்திரமடைந்து ஏதேதோ பேசிவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனக்கு கோபம் என்பதே கிடையாது இந்துபாத். உமது நிலையைக் கண்டுதான் வருந்துகின்றேன்.
எனக்கு கிடைத்திருக்கும் செல்வம் பாடுபடாமல் எளிதாய் கிடைத்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நீர் நினைப்பது தவறு. பல ஆண்டுகளாய் அரும்பாடுபட்டுத்தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். நான் பட்ட துன்பங்கள் சொல்லில் அடங்காது என்று புன்சிரிப்புடன் சிந்துபாத் பேசிக்கொண்டிருந்தார். ஒரு முறை மட்டுமல்ல, நான் 7 முறை கப்பல் பயணம் செய்தேன். அப்பொழுது நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை பற்றியும் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றியும் நீர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர். அதை பற்றி சொல்வதற்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன். நான் சொல்வதை கேட்க உனக்கு பொறுமை இருக்கின்றதா, கால நேரம் இருக்கின்றதா என்று கேட்டார் அந்த முதியவர். இதை கேட்ட இந்துபாத்து தலை கவிழ்ந்து நின்றவன் மரியாதையுடன், சொல்லுங்கள் ஐயா, நான் கேட்பதற்கு சித்தமாக இருக்கின்றேன். எனது பணி எந்நேரம் வேண்டுமானாலும் முடித்து கொள்ளலாம். ஆனால் தங்களை சந்தித்து தங்களுடைய அனுபவங்களை கேட்பது நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமல்லவா என்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டான். சிந்துபாத் தனது பயண அனுபவங்களை பற்றி பேசத் தொடங்கினார். ஓகே மக்களே, இதுவரை சிந்துபாத் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த பகுதியில் அவருடைய பயண அனுபவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஓகே மக்களே, மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் கேட்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலையும் நர்மி டாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.